திரு முளைத்து 3 இலை கூட விடலை அப்படின்னு திரு ஜெயக்குமார் தாவேகா குறித்து விமர்சிக்கிறார். ஆனால் நாங்கள் செமிஃபைனலில் அதிமுகவை ஜெயித்து விட்டோம்னு திரு ஆதவ அர்ஜுனா பேசுகிறார். இதென்ன நம்பிக்கையா இல்லை அதீத நம்பிக்கையா? அதே மாதிரி முளைத்து 3 இலை விடலைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசணும். அப்பதான் நியூஸ் இது. இவர் கேபி முனுசாமி அப்புறம் இவரெல்லாம் சொல்றது வந்து அந்த அவங்க கட்சியோட கருத்தா கூட நீங்க எடுத்துக்க முடியாது. அப்ப இங்கேயும் விஜய் சொல்லணும்னு வந்துருவாங்கல்ல. அது இருக்கு. பட் வந்து இவங்க புதுசா வந்த கட்சி, அதனால வந்து விஜய் எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறாரு. 10 நிமிஷம் பேசுறாரு. இவர் கால் மார்க்ஸ் எல்லாம் படிச்சேன்னு சொல்றாரு கார்த்திகை. ஆனா மேடை பேச்சுல ஷார்ப்பா பேசுதுன்னு படிக்கல. அவரு ரொம்ப ஒரு கோர்வையே இல்லாம டிஸ்ஜாயிண்டடா இருக்குது. அது கேட்கறதே ரொம்ப கடினமா இருக்குது. என்ன சொல்ல வராரு அப்படின்னு நாங்க அதை நம்ம டாட்ஸை இணைக்கிறதே கஷ்டமா இருக்குது. அப்புறம் இந்த கிறிஸ்துமஸ் விழால வந்து அரசியல் பேசுறதை தவிர்க்கணும். இது கிறிஸ்துவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு பெரிய துரோகம். இது அங்க போயிட்டு அவுட் அண்ட் அவுட் அரசியல் பேச்சு பேசுறது வந்து மற்றவங்களுக்கே ஒரு கேள்வி எழுப்பும். நான் எல்லாருக்குமே சொல்றேன், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ள கிறிஸ்துமஸ் விழா வேணான்னு கிறிஸ்தவர்களே சொல்லிடணும். ஏன்னா அங்க வந்து நீங்க இவங்களோட அஜெண்டாவை டிரைவ் பண்றாங்க. அது தவறுன்றது. இயேசு கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயங்களை பத்தி தொட்டுட்டு போறாங்க. அதனால இது வந்து இப்போ நம்ம ஒரு மதச்சார்பின்மை பத்தி பேசும்போது இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த சீசன்ல அப்படி போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து இவர் நீங்க சொன்ன மாதிரி விசிக காங்கிரஸ் சிபிஐஎம் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ள தொண்டர்கள் இவங்க பக்கம் வந்துட்டாங்களா? இவ்வளவு பெரிய அநியாயங்க இது. கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் வந்து இவங்களை விரும்புறதா எங்கேயாவது ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரா? ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்கிறாரா? ஏதாவது ஒரு சிக்னல் இருக்குதா? எவ்வளவு அநியாயமா அவங்க வந்து ஓட்டுக்காக இல்லாம நாட்டுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு விடாதுன்னு தெரிகிற விஷயங்கள்ல அவங்க கையில் எடுக்கிறாங்க. சாதி மறுப்பு திருமணத்தை தங்களோட அலுவலகங்களை பண்ணி வைக்கிறாங்க. அவங்கள போய் எங்க பக்கம் வந்துட்டாருன்னு நான் கூசாம சொல்றேன். எப்படிங்க கரெக்ட்? இது என்ன நியாயம்? இதுக்கு ஆக்சுவலா திருமாவளவன் அவர் தான் பொறுப்பேற்கணும். ஒண்ணுமே செய்யாதவரை தூக்கி நீங்க பெரிய பதவி கொடுத்து விசிக்க ஒரு பெரிய ஒரு பிலாசபர் மாதிரி கொண்டு வச்சாருல்ல, அதனுடைய வினைன்றனா. திமுக பத்தி எனக்கு தெரியும். எனக்கு ஒரு எலெக்ஷன்ல நீங்க வந்து அவங்களோட இதுல வார் ரூம்ல இருந்துட்டீங்க, ஸ்ட்ராட்டஜி ரூம்ல இருந்துட்டா நீங்க திமுக பத்தி ஃபுல்லா எல்லாமே தெரியுமா? இவரும் திமுகவோட ஃபவுண்டிங் ஃபாதர் மாதிரி பேசுறாரு. 1949ல இருந்த மாதிரி பேசுறாரு. ஒரே சும்மா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தவங்க எல்லாரும் அப்படி சொல்ல முடியுமா? திமுக பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், திமுகனா என்னன்னு எனக்கு தெரியும்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸாஜரேட் பண்றாரு அதோட இம்பார்ட்டன்ஸை அவங்க கட்சியில. அதை நான் சொல்லணும். அதிமுகவை செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ட் இல்லையா? நான் கேட்கிறேன், என்ன அது என்ன இந்த 31% அவங்களுக்குங்கிறது என்ன சயின்டிபிக் சர்வே? அது எலெக்ஷன்ங்கிறது வார் ரூம்ல நடக்கிறது இல்லைங்க, மக்கள் மன்றத்தில் நடக்கிறது. இவங்க இன்னும் ஒரு வார்டு கூட வந்து தாவேக்காவை ஜெயிக்கல. அதுக்கு முன்னாடி 31%. அதாவது ஜென்ரலா இப்ப ஒரு கேசிபி சொல்ற மாதிரி நானும் 20% வரலாம், அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்றோம் ஜெனரல் அப்சர்வர்ஸ். பட் வந்து இவர் 31% பின் பாயிண்ட் சொல்றாரு, ஸ்வீப் பண்ணுவோங்கிறாரு. விட்டா வந்து இந்த பதவியேற்பு நாள் மட்டும் தான் குறிக்கணும்னு சொல்லுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க கான்பிடென்டா, கான்பிடன்ஸ் தேவைதான். பட் இந்த நம்பர்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது நான் கேட்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, 5% கீழ் தான் பிஜேபிக்கு வாக்கு இருக்கு. அதனால அவங்களை பத்தி பேச வேணாம்னா நீங்க அரசியல் கட்சி நடத்துறது இந்த வாக்குகளை தவிர வேற எதுக்குமே கிடையாதா? என்ன அநியாயம் இது? நீங்க வந்து தமிழக வெற்றி கழகம்னு வச்சா நீங்க தேர்தல் பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா? உங்களோட அரசியலே தேர்தல் சம்பந்தமா தான் இருக்குமா? இப்ப வந்து மனோ தங்கராஜ் அவர் வந்து கல்லெல்லாம் உடைச்சு கடத்துறாருன்னு சொன்னாரு. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு எதிராக நீங்க என்ன பண்ணீங்க? உங்க கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அங்க உள்ள கட்சிக்காரங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? அதை தடுத்து நிறுத்தத்துக்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கை எதாவது பண்ணீங்க? உடனே கேஸ் போட்டோன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துலயும் கேஸ் போட்டோம் அதை சொல்லி தப்பிச்சுக்கிறாங்க. மக்கள் போராட்டம் என்ன பண்ணீங்க? தீர்வை நோக்கி எடுத்துட்டு போனீங்களா? 2026 தாவேக்கா தோத்துடுச்சு, ஆட்சிக்கு வரல. 5 வருஷம் என்ன பண்ணுவீங்க? திமுகவை இறக்குங்க. அதுதான் உங்க அரசியலா இருக்குமா? அப்பயும் வந்து சட்டத்துக்கு புறம்பான மக்களை பாதிக்கிற விஷயங்கள் நடக்கும்போது நீங்க கை கட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? 5%க்கு கீழே இருக்கிற பிஜேபி நீங்க ஏன் கேட்க கூடாதுன்னு கேட்கிறேன். அவங்க அதிக பர்சன்டேஜ் வாங்கி தமிழ்நாட்டு அரசியலை டாமினேட் பண்ணா கூட ஒரு லாஜிக் இருக்கு. அவங்க வந்து வாளா இருந்துகிட்டு நீங்க வந்து ஒரு கட்சியை வந்து டாமினேட் பண்றது எவ்வளவு பெரிய ஜனநாயக விரோதம். அதை பத்தி நீங்க என்ன கேட்கறீங்கன்னு கேட்கிறேன். இப்போ ஸ்டான் சுவாமி அவர்களுக்கு ஒரு ஸ்டாக் கொடுக்கல. பீமா கொரேகான்ல இருந்த சமூக ஆர்வலர்கள் 5 வருஷமா ஜெயில இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சிஏஏ போராட்டம் பண்ணவங்க எல்லாம் ட்ரையலே இல்லாம ஜெயில இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்ல இந்துத்துவா குண்டர்கள் வந்து ரகலை பண்றாங்க. இதெல்லாம் பத்தி பேச வேண்டாமா? இதெல்லாம் பத்தி நீங்க பிஜேபி பத்தி கேள்வி கேட்க வேண்டாமா? உங்களுக்கு இந்த 2026 மட்டும் தானா? எப்படி நீங்க கூச்சமே இல்லாம மற்ற கட்சிக்காரங்களா எங்களை சப்போர்ட் பண்றாங்க, ஏடிஎம்கே கூடாரமே காலி ஆயிடுச்சு, செமிஃபைனல்ல ஜெயிச்சிட்டோம், இதெல்லாம் நீங்களே கற்பனையில சொல்லிட்டு இருக்கீங்களா? களத்துக்கு வாங்க. நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க மாட்டீங்க, மக்களே பார்க்க மாட்டீங்க. இல்ல அதிமுகவுக்கும் 20% இருக்கு,
தாவேகாவுக்கும் இப்போதைக்கு 20% இருக்கு. அந்த கணக்கு அடிப்படையில நாங்க ஜெயிச்சிட்டோம். எனக்கு செமிஃபைனல் 2024 ஏடிஎம்கே ஒரு தேர்தல்ல போட்டியிட்டு 20% வாங்கியிருக்காங்க. அது அவங்க போட்டியிட்ட விதம் அதெல்லாம் பத்தி நம்ம 1000 கேள்விகள் கேட்கலாம். பட் நம்மளுக்கு வந்து எம்பெரிக்கல் ப்ரூஃப் அதுதான், நம்ம கையில் அந்த ப்ரூஃப் இருக்குது. நீங்க இது எல்லாமே வார் ரூம் அல்லது உங்களோட ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்கிற நம்பர்ஸ், அதை நீங்க வந்து எப்படி கரெக்ட்னு சொல்லுவீங்க? இப்ப டைகர் அசோசியேஷன் ஒரு லாட்டரி கம்பெனி ஏடிஎம்கேக்கு 2024-25 60 கோடி கொடுத்துருக்காங்க, டிஎம்கேக்கு 50 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஆதோர்ஜுனாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், லாட்டரி கம்பெனி. அவங்க ஏடிஎம்கே மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பயன்படுத்தி ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கலாம். எதுக்கு அவங்க கொடுக்குறாங்க? இப்படி எதிர்க்கட்சியா இருக்கிற ஒரு கட்சிக்கு அவ்வளவு பணம் கொடுக்கணும்? 90% ஏடிஎம்கே உடைய ஃபண்டிங் வந்து அந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிமுக வாங்காது, அது தாவேகாவுக்கு நகரும்ன்ற நம்பிக்கை தான். அந்த அந்த அவங்களுக்கே இருக்கு நம்பிக்கை, பணத்தை கொடுக்கறவங்களுக்கே நம்பிக்கை இருக்குது. ஆனா இவங்க எலெக்ஷன்ல போட்டிடாதவங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? அப்புறம் இவர் திரும்ப திரும்ப சொல்றது வருடத்திற்கு 500 கோடியை விட்டுட்டு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு. அதை அவரு பாசிட்டிவா சொல்றாங்க. மத்தவங்க இப்படி கேட்கலாம்ல, 500 கோடியை விட்டுட்டு வர்றாருன்னா ஏன் வரணும்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? இப்ப கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி அவருடைய அவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு துயரமான சம்பவம் ஆயிடுச்சுல்ல. அவருக்கு சம்பந்தம் இல்லை, அவரால் நடக்கலன்னு அவர் சொன்னா கூட நிச்சயமா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது ஒரு ஞாபகம் வரும்ல. குழந்தைகள்ல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. இந்த கஷ்டம்லாம் ஏன் படணும்? 500 கோடியை விட்டுட்டு சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு பிரைவேட்டான லைஃப் விட்டுட்டு ஏன் வந்து எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு அரசியல் பண்ணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. திமுக மாற்றுனா நீங்க உங்க நடவடிக்கைகள் மூலம் செய்யுங்க. நீங்க மாற்றே இல்லை, ஏமாற்றுறது. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் பத்தி சொன்னாரு, கொள்கை தலைவர் சொல்றீங்க. உங்க கொள்கை தலைவரான காமராஜரை தோற்கடித்தது வந்து அண்ணா, அதுக்கப்புறம் அந்த கட்சியில எம்ஜிஆர் இருந்தாரு. அந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆருக்கு குண்டடிப்பட்டது காமராஜருடைய கட்சி தோக்கிறதுக்கான காரணம். இப்ப உங்க கொள்கை தலைவர் யாரு சொல்லுங்க? அண்ணாவா, எம்ஜிஆரா அல்லது காமராஜர்? அவரை பத்தி பேசுறதே இல்லையே. இப்ப நீங்க உங்களுக்கு வெற்றி பெற்று விட்டார் அரசியல்ங்கிறதுனால திரும்ப திரும்ப எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்ப உங்க கொள்கை தலைவர் எம்ஜிஆர் சொல்ல வேண்டியதானே? திமுக தோக்கடிச்சாரு, திமுக தீய சக்தின்னு சொன்னாரு. ஜெயலலிதாவை நீங்க கொள்கை தலைவர்னு சொல்லிடுங்க. அப்புறம் சம்பந்தம் இல்லாம மண்டைக்காடு கலவரம் எப்ப நடந்தது? 1982. அப்ப யாரு சீஃப் மினிஸ்டர்? எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர். அது இந்து முன்னணி வளர்றதுக்கு கூட ஒரு காரணம், அவங்க உருவாகிறதுக்கு ஒரு காரணம்னு ஒரு எண்ணம் இருக்கு நிறைய பேர்கிட்ட. அதெல்லாம் பத்தி நீங்க இந்த மீட்டிங்ல வந்து பேசுறீங்க. அது என்ன டிஎம்கே பேரில் நடந்ததா? அதற்கு காரணம் டிஎம்கேவா? நீங்க என்ன வேணா பேசலாமா? இந்த நம்பர்ஸ் நீங்க ஒரு வார் ரூம் நடத்திட்டா எனக்கு ஒரு நம்பர் இருக்கு, 31% எங்களுக்கு இருக்கு, இன்னும் ஒரு 2 மாசத்துல வந்து 41% ஆயிடும். இதெல்லாம் என்ன லாஜிக் எனக்கு புரியல. ஆட்சிக்கு வரதுக்கு ஆசை இருக்கலாங்க, பட் அதற்கான ஒர்க்கே செய்யல. நான் திரும்ப 20% சொன்னது கேசிபி இல்ல. நான் கூட அவருக்கு அந்த ஆதரவை பார்த்து 20% சொல்லுவேன். ஆட்சி பிடிக்க பத்துமா? கேரளால 15% 20% பிஜேபி வாங்கி ஒரு சீட்டு வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட்ல இந்த சதவீதம் முக்கியம் கிடையாது. நீங்க ஜெகன்மோகன் ரெட்டி 40% வாங்கிட்டு 10 சீட்டு வாங்கியிருக்கிறார் 2024 சட்டமன்ற தேர்தலில். சதவீதம் முக்கியம் கிடையாது, எத்தனை சீட்டு நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு. அது சீட் கன்வர்ஷனா மாறும். ஒரே இவர் எம்ஜிஆர் பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால கார்த்திகா நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். 1971 எலெக்ஷன்ல எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, கருணாநிதி அவர்கள் தான் ஜெயிச்சா சீஃப் மினிஸ்டர். ஓடி ஆடி உழைச்சிருக்கிறார், அவ்வளவு பணத்தை செலவழிச்சிருக்கிறார். வேன் ஃபுல்லா பணத்தை வச்சு திமுக வேட்பாளர்களுக்கு போஸ்ட் ஓட்டுறதுக்கு சாப்பாடு சொல்லி எல்லாத்துக்கும் வாரி வழங்கியிருக்கிறாரு. அவ்வளவு கடுமையா பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் நீங்க வந்து அவ்வளவு பாராட்டுறீங்க, புகழுறீங்க, அப்படி இப்படின்றீங்க. ஆனா நீங்களே சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன உழைச்சிருக்கீங்க? மக்களை விடுங்க, தொண்டர்களே அவர் பாக்குறது இல்ல. இவருக்கு வந்து மக்கள் வந்து 40% ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்களா? என்ன விஷன் கொடுத்திருக்காரு? திமுக தீய சக்திங்கிறது தவிர இவர் என்ன பேசியிருக்காரு? அந்த கட்சி சாராதவர்களுக்கு என்ன விஷன் நம்பிக்கை கொடுத்திருக்காரு? நான் இதை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. திமுக தூக்கிருக்க, நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இல்ல அதிமுக சொல்றது மாதிரி திமுக எதிர்ப்புங்கிறத தானும் முன்னிலைப்படுத்தணும். அதுக்கு ஏடிஎம்கே கேட்கணும், நாங்க இருக்குமே, ஆட்சி செஞ்ச அனுபவம் கூட எங்களுக்கு இருக்குன்னு அவங்க கேட்கணும். அவங்க அமைதியா இருக்கிறாங்க.